ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கவுனி அரிசிங்க ஒரு டம்ளர் இதில் போட்டிருக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கவுனி அரிசி ஊற வச்சு நைட் ஊற வச்சுங்க ஒரு டம்ளரு. அது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இது நைட்டு ஊற வச்சாதாங்க நல்லா வேகும், கஞ்சி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து 1க்கு 2 தண்ணி வடிச்சிட்டு 1க்கு 2 நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்காமல் வைக்கலாம் ஊறினதுனால. கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வெந்துடும். இந்த தண்ணியே வச்சுக்கலாங்க. 1க்கு 2 அரைச்சிட்டு வரேன். யாருங்க 1 2 அரைச்சிட்டாங்க. 1க்கு 2 இதே இதில் போட்டுடலாம். போட்டேங்க, தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கணும், சீக்கிரம் கொதிச்சிருங்க. இதில் வந்து நம்ம அதுக்குள்ளே மிளகு பெப்பர் போட்டுக்கலாம், ஜீரகம் வந்து தட்டிக்கலாம். ஜீரகம் இந்த மாதிரி போட்ட போதுங்க. இதையும் போட்டுக்கலாம். பாசி பருப்பு கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாங்க. ஒரு சேரை போட்டால் போதும், இந்த அளவுக்கு போட போதும். இதை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேங்க. இதையும் போட்டு கவுனி அரிசி கஞ்சிங்க. இது வந்து உடம்பை குறைக்கும். நமக்கு உடம்பு பருமனாக இருந்தால் நல்லா குறைச்சிரும். டெய்லி காலையில் ஒவ்வொரு டம்ளர் குடிச்சிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டும். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சத்தும் கூட, உடம்பையும் குறைக்கும் நமக்கு கவுனி அரிசி. நல்லா வெந்துருச்சுங்க கவுனி அரிசி கஞ்சி. பாருங்க, இதுக்கு வந்து நம்ம பெப்பரும் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு பாருங்கள், பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த கஞ்சி வந்து டெய்லி ஒவ்வொரு டம்ளருங்க. காலையில் காப்பிக்கு பொதுவாக இது நம்ம குடிக்கலாம். சத்துங்கோட உடம்பு குண்டாக இருக்கிறவங்க வந்து உடம்பு குறைஞ்சிட்டே வருங்களாமா. இது மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குங்க. கொஞ்சம் உப்பத்தில் இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து நைஸாக வெட்டி போட்டுக்கலாம், இல்லைன்னா பல்லேரி வெங்காயம் நைஸாக வெட்டி போட்டு குடிக்கலாம். நல்லாயிருக்கும். நான் போடலிங்க, அவருக்கு வேண்டான்ட்டாரு. இதுக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். 1 டம்ளர் தாங்க போட்டேன், 3/4 டம்ளர். எவ்வளோ ஆயிருக்கு வரும். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். கவுனி அரிசி கஞ்சி, மாங்காய் ஊறுகாய், கொத்தமல்லி சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.